வணக்கம். ஸ்ரீ காளியம்சனம், ஸ்ரீ காளியம்னி இப்படி நான் அன்பு ஜோதிடர், அன்பு நிறுவனம் காட்டிய ரகுராமன். 2026 குரு பயிற்சி பலன்கள்ல உச்சம் தொடக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது குரு பயிற்சி வருதுங்க. 2026ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, வர்ற ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியாகும். மிதுனத்திலேருந்து அவர் வந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியை உச்சம் அடைய போறார். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, உச்ச நிலையில பலனை அள்ளி கொடுக்க போற அந்த நிலை வரப்போகுது. இந்த உச்ச குருவுடைய பலன்கள் இந்த 12 ராசிகள்ல மிக முக்கியமா ஒரு 3 ராசிகள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நீங்க வந்து வீடியோ ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க எனக்கு. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூட இந்த லிங்க் பகிருங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்களுக்கு வந்து குடும்பத்துல கஷ்டம் போயிட்டு இருக்கு, திருமண பொருத்தம் பார்க்கணும், என்கிட்ட ஜாதகமே இல்ல சார், பேராசி என் நம்பர் ஆஃப் அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்மகிட்ட தீர்வு இருக்குங்க. ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வாங்க, நான் என் தந்தை மாதிரி வணங்கி கொண்டு இப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி சார் இருக்கு? நான் பொதுவா எடுத்து பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. நான் ஃபர்ஸ்ட் நான் இங்க முன்வைக்கிறேன். ஏன் நான் விருச்சிக ராசிங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகும். குருங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போயிட்டு அவருக்கு உச்சமாகும் போது எப்படி இருக்கும்னா அருமையா இருக்குங்க. ரெண்டாவது, விருச்சகத்தை இவர் வந்து 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 5ஆம் இடத்து அதிபதி பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குக்குழு அதிபதி அவர் போயிட்டு வந்து உச்சமாகும் போது நமக்கு எப்படி இருக்கும் சூழல்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து பாருங்க. இவர் வந்து கடகத்துல உட்கார்றாருன்னா இவருடைய பார்வைகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த இவருடைய பார்வை 5ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய அந்த ராசி மேலே விழுது. விருச்சிக ராசியை இவர் பார்க்க போறார். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய போயிட்டு உச்சமாக்கும் போது கடன்கள் தீருங்க. விருச்சிக ராசியில பாதி பேர் பண கஷ்டத்துல போய் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பண கஷ்டங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும். ரெண்டாவது, பூர்வீக சொத்துக்கள் வகையில வில்லங்கம் போய்கிட்டு இருக்கு. பூர்வீக சொத்து எனக்கு வரவே இல்லை சார், இன்னும் கொடுக்கவே இல்லை சார், இன்னும் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இந்த ஆண்டுகள்ல கிடைக்கிறதுக்கும் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கும் பாதி பேர் குலதெய்வம் தெரியல சார், எனக்கு குலதெய்வம் மறந்துச்சு சார் சொல்றவங்களுக்கு குலதெய்வம் கண்டறியறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உத்தியோகம் நல்லா இருக்கும். தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு இது வரைக்கும் உடல்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்னா குரு பயிற்சிக்கு பிறகு அப்பா உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்பாவுக்கு அதிர்ஷ்ட பாக்கியதைகள் வரும். வீட்டுல செல்வம் உங்களுக்கு அதிகமா புழங்குற அமைப்புகள் இருக்கும். சந்தோஷம் வரும். வீட்டுல திருமண சம்பந்தமான பேச்சுகள்லாம் எப்படின்னா திருமணம் பண்ற வயசுல ஆச்சுன்னா திருமணம் வரன் வீடு தேடி வரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் வரும். சுபமான செய்திகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி தனகுடும்ப வாக்கு உங்களுடைய பேர் புகழ் மரியாதை உயர போகுது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும் சார் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் வெளிநாடு போற பாக்கியதை கொண்டு ஏன்னா உட்கார்ந்து ஜலராசின்னு சொல்லக்கூடிய இந்த கடகத்துல போய் உட்காரு. கடகமே கடல் கடந்து போகக்கூடிய ஜலராசி இல்லைங்களா? அங்க போய் உட்காரும்போது வெளிநாட்டு யோகத்திலிருந்து சகல சௌபாக்கியதையும் கொடுக்கக்கூடிய ஓராண்டு காலமா இந்த ஆண்டு காலம் பார்க்க போற விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்கால ஆண்டா இருக்குங்க. இந்த ஆண்டு பொற்கால ஆண்டா உங்களுக்கு இருக்கு. சோ இந்த பொற்கால ஆண்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, சனி நல்லா இல்லாம இருந்தாரு இல்லைங்களா? சனி இப்ப குருவோட பார்வைக்குள்ள போயிடும். சனி குருவோட பார்வையில போய் அஸ்தாத்தமா சனியா இருந்து எவ்வளவு பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா? சனி ஆடு நகர்ந்துட்டாரு. இந்த சனியை குரு பார்க்க போறாரு. அப்போ சனியால 5ஆம் இடத்து சனி இருந்தாலும் சனியால பெரிய அளவு தீங்கு செய்ய முடியாது. ரூட் இஸ் கிளியர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம், வேலையில முன்னேற்றம், கடன் தொல்லை தீர்றது, உடல் ஆரோக்கியம் மேலோங்கிறது, உங்க மேல இருந்து தேவையில்லாத வீண் பழிகள் நீங்கிறது, இது மாதிரி என் நம்பர் ஆஃப் உங்களுக்கு நற்பலன்கள் மிகுதியா இருக்கு இந்த காலகட்டத்தில். பயன்படுத்திக்கோங்க. என்ன பண்ணணும் இப்பயே பிளான் போட்டு வச்சுக்கோங்க. குரு பேச்சர்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தபடி நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்னிராசிங்க. கன்னிராசி ஏன் நான் சொல்றேன்னா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து கன்னிக்கு 4 7க்கு அதிபதி குரு. சோ இவர் வந்து கேந்திரம் சொல்லுவோம். 1 4 7 10 கேந்திரம் இல்லைங்களா? சோ கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி இவர் வந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல வந்து அமரும் போது எப்படி சார் இருக்கும்? சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க? ஆல்ரெடி எங்களுக்கு கண்டக சனி போகுது சார். சனியோட நேர் பார்வை நான் உட்கார்ந்துருக்கோம் சார்.
வாஸ்தவம் தானே, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? வாஸ்தவம் தான், சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்டக சனி தான், கஷ்டமா தான் சொல்ல போயிட்டு இருக்கு, இல்லைன்னா சொல்ல. குரு பெயர்ச்சிக்கு பிறகு என்ன நடக்கும் ஒரு அதிசயம்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு தனது உச்ச பார்வையால அவர் வந்து இந்த மீனத்தை அவர் பார்ப்பார். மீனங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடம் இல்லைங்களா? மீனத்தை பார்க்கும்போது சனிய குரு பகவான் தன் உச்ச பார்வையில 9ஆம் பார்வையில பார்க்கும்போது சனியால கெடுதல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடி என்னன்னா, ஒரு கெட்டவன் நல்லவன் வீட்டுல போய் உட்கார்ந்து கெடுதல் பண்றதுங்கிறது அந்த அளவு முடியாது. கெட்டவன் கெட்டவன் வீட்டுல உட்கார்ந்து கெடுதல் பண்றதுக்கும், கெட்டவன் நல்லவன் வீட்டுல உட்கார்ந்து கெடுதல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இந்த வகையில எடுத்து பார்க்கும்போது, ஆல்ரெடி சனி பகவான் குருவோட வீட்டுல இருக்கும்போது சனியால கெடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். புரியுதுங்களா? சோ இதுல வந்து இருக்க மிச்சத்தையும் வந்து குரு வந்து பார்க்கும்போது மொத்தமா டோட்டலா டேமேஜ் ஆயிரும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. குரு பகவான் மீனராசியை பார்க்கும்போது தன்னுடைய வீடு இல்லைங்களா? ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குமோ அந்த வீடுங்கிறது பன்மடங்கா வலுப்பெறும் ஜாதக ஐதீகம். அப்போ முழுக்க முழுக்க சுபத்துவமா அந்த மீன வீடு மாறி நிக்கிற இந்த காலகட்டத்துல இந்த சனியால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எப்படி இருக்குன்னா ஒரு 5% இடையூறுகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 5-10 நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து இந்த பலன். அதுல சொல்லிடுறோம்ப்பா. நம்மளுடைய கர்ம வினை எப்படி இருக்கு பேஸ்ட் ஆன் நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்கு, அதே மாதிரி முற்பிறவியில போன நம்ம எப்படி நம்ம வந்து கர்ம வினை கொண்டு வந்திருக்கோங்கிறத பொறுத்தும் இருக்கும். புரியுதுங்களா? சரி. இதுல வந்து இவர் வந்து உச்சமாகிறார். 11ஆம் இடத்துல அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல உட்கார்றார். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 7ஆம் இடம் முழுமையா சுபத்துவமாகுது. காதல்ல இருக்க கன்னிராசிக்காரங்க பல சிக்கல்கள், பிரச்சனைகள், மன வலிகள், விரோதங்கள் போய்கிட்டு இருந்தால் கூட குரு பேச்சுக்கு பிறகு இது எல்லாமே நிலையும் மாறி நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லைங்கிற அந்த பரஸ்பர அந்நுண்ணியம் வந்து 2 பேரும் திருமணம் பண்ற வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன் பிரிந்திருந்த காதல் ஜோடி விட சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி தம்பதிகள் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்க்கையில இந்த சுமூகமான வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள கூட இந்த காலகட்டம் உதவும். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம், திருமண வாழ்க்கைகள், உங்களுடைய அந்த காதல் உறவு அந்த பிரச்சனை எல்லாமே நீங்குது. உங்களுடைய தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி வண்டி வாகன வீடு சேர்க்கைகள் வரும். வீடு கட்டுற யோகம் பலருக்கு வரலாம், வீடு வாங்குற யோகம் வரலாம், அதே மாதிரி புது வண்டி வாங்குற யோகம் வரலாம். இது எல்லாமே வரும். தாயார் மூலியமா வர வேண்டிய சொத்துக்கள் இழுவில் இருந்து அந்த சொத்துக்கள் வந்து சேரும். வந்து பாத்தீங்கன்னா பண வரும் நல்லா இருக்கும். தாயாருக்கு பண வரும் நல்லா இருக்கும். காசுன்னு அதிகமா புழங்கும் கையில. அதே மாதிரி உடல்ல இருந்த நோய் நொடிகளையும் நல்லா வர போறாங்க. சோ அம்மாவோட உறவுமுறையில இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க நல்லா இருக்க போறீங்க. ஆக மொத்தத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டா இருக்குங்க. உங்க மனசுல என்னெல்லாம் ஆசை வச்சிருந்தீங்களோ அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. பயன்படுத்திக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா 11ஆம் இடத்துல உச்சமான கிரகம் இருக்கும்போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் நிறைவேறும். முதல் குருவுடைய பார்வைகள் மிக மிக சுபமா இருக்கு. இவர் உச்சமாகி பார்க்கும்போது இந்த கண்டக சனிய நீங்க வந்து ஓரங்கட்டி வையுங்க. ஆனா நம்ம வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நம்மோட இந்த வண்டி வாகனத்துல வேகமாலாம் போகக்கூடாது. வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். எதிரையுமே உஷாரா இருந்துக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் கரெக்டா இருக்கும்போது சனியோட பாதிப்புகள் முற்றிலுமா இருக்காது. குருதான் பார்க்கிறேன்னு நம்ம அலட்சியமா இருந்தோம்னா அங்க தவறுதல் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக மொத்தம் இந்த ஆண்டு கன்னிராசிக்காரனுக்கு சூப்பரான ஆண்டா இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. திருமணம், வண்டி, வாகன, வீடு சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகும். குரு ஆக்சுவலா 10ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி, கேந்திராதிபதி இங்கேயும். ஏன்னா 1 4 7 10 கேந்திரம் இல்லைங்களா? 10க்கும் 7க்கும் அதிபதி. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாக போறாங்க. தொழில் முன்னேற்றம் உண்டு. திருமண பாக்கியதை உண்டுங்க. கவலைப்படாதீங்க. திருமண வகையில இருந்த தடைகள் எவ்வளவு நாளா வரன்னு பாத்துக்கிட்டே இருங்க சார். வரன் நிக்கவே இல்லை சார். காதல்ல தோல்வியாச்சு சார் எனக்கு. உங்க சொந்தவங்க எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறார். மிதுனம் 2ஆம் இடத்துல இருக்கு. தனம், குடும்பம் வாக்குல உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்போது சொல்வாக்கு, செல்வாக்கு, அதே மாதிரி சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த குரு பகவான். அதே மாதிரி வேலையில முன்னேற்றங்க. வேலையில புதிய வேலை கிடைக்கலாம், அல்லது இருக்கிற வேலையிலே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், வேலையில சம்பள உயர்வு, ஏதோ சம்திங் வேலை நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி இல்லைங்களா இவரு, கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்க கணவன் மனைவி நல்லா இருக்க போறீங்க. பாதி பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டேன் சார். என்ன சார் வாழ்க்கைன்னு போயிட்டேன் சார். உங்க எல்லாருக்குமே வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தி இந்த காலத்தை சேர்ந்து வாழ்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறார் குரு பகவான். ஆஸ் யூசுவல் சூப்பரான ஆண்டா இருக்கு. சோ ரிச்சிக ராசி, கன்னி ராசி,
மிதுன ராசி என்பவர்கள் 3 ராசிக்கும் நான் வந்து டாப் பிரியாரிட்டி குடுக்குறேங்க. இந்த 3 ராசிக்காரங்க நீங்களும் இந்த குரு பெயர்ச்சியை வரவேற்கலாம். குரு பெயர்ச்சி ஆன உடனே ஆலங்குடி குருவுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளை முடிஞ்சா நவக்கிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலர்கள் வச்சு ஒரு நிவேத்தியம் பண்ற மாதிரி ஒரு சாதமோ அல்லது கொண்டகல்லையோ சுண்டல் மாதிரி வச்சு நிவேத்தியம் பண்ணி 4 பேர் தாராளமா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெய்தீபம் மட்டும் வியாழக்கிழமை முடிஞ்சா போட்டுவாங்க. இந்த ஆண்டு அமர்க்களமாகவும் சூப்பரான ஆண்டாவும் இருக்குங்க. இது இல்லாம 7 சனியை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு சனிய வந்து குரு பாக்குறாருங்க. சனிய குரு பார்க்கும்போது ஜூன் மாசத்துக்கு பிறகு உடல் ரீதியா இருந்த இந்த பிரச்சனைகள் நீங்கும். பாதி பேருக்கு வந்து உங்களோட ராசிய உங்க ராசிநாதன் பார்க்கும்போது உங்க மேல இருந்த கரைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் பிளஸ் திருமண வாய்ப்பும் கைகூடி வரலாம். சோ 7 சனியை பத்தி கவலைப்பட வேணாம். பட் விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க. கும்பராசிக்காரங்களும் அதே மாதிரிதாங்க. குரு பயிற்சிக்கு பிறகு இந்த பாதசனியோட தாக்கமும் குறையும். நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க.